ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மோட்டோல இருந்து எச் 40 நியோ அப்படின்ற மொபைல் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 14 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல முக்கியமா பேச வேண்டிய விஷயமே இதோட டிசைன் தான். சோ இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த G84ல வந்து பாத்தீங்கன்னா பேண்டோம் கலர்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருப்பாங்க, விவா மெஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேண்டோம் கலர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வித் வேகன் லெதர் ஃபினிஷோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ பார்க்க வந்து நல்ல ஒரு லுக்கா இருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 கலர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த கலர் வந்து பார்க்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. பட் எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்கமிங்ல வர எல்லா மோட்டோ போன்ஸ்லயுமே இந்த வேகன் லெதர் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6.55 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் POLED கர்வ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது கூடவே நம்மளுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு HDR10+ சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைட்னஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க பிரைட்னஸ் பத்தி கவலையே பட வேணாம். சோ இதுல வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் 3 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த போன்ல நம்மளுக்கு IP ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6.8 வந்து கொடுத்திருக்காங்க. சோ மத்த போன் மாதிரி கடமைக்கே ஏதோ ஒன்னு கொடுக்காம இதுல வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 மீட்டர் வாட்டர்ல வந்து நம்மளுக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த மொபைல்ல நம்மளுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட சிப்செட் வந்து பாத்தீங்கன்னா டைமென்சிட்டி 7030 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6nm கான சிப் பண்றதுனால உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. இந்த ஒரு சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஹை கிராபிக்ஸ் கேம் விளையாடுனாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு லாக் நீங்க பார்க்க முடியாது. இந்த போனுடைய பேட்டரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 68 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்க 50% சார்ஜ் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்னதான் இந்த போன்ல 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருந்தாலுமே இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 170 கிராம்ஸ்க்கான வெயிட் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு POLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. அதனால டிஸ்பிளேயோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சோ அதனால இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தின்னா தான் இருக்கும். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர்ல வந்து ஒரு 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்மளால மேக்ரோ ஷாட்ஸும் எடுத்துக்க முடியும், டெப்த்தும் எடுத்துக்க முடியும். இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே இங்க செல்ஃபி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 32 மெகா பிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயுமே நம்ம 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். சோ மத்த மொபைல் மாதிரி கணக்குக்காக வந்து ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குற மாதிரி இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துட்டு இதுலயும் வந்து 4K சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மொபைலோட OS அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Android 13 வருது. சோ நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்த மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா G84, G54 சோ மோட்டோ மட்டும் இல்ல மத்த மொபைல்ஸ் சோ இதுக்கு முன்னாடி வந்த மத்த மொபைல்ஸ்ல கூடமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வருஷத்துக்கான OS அப்டேட் தான் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. பட் மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ OS பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெட்டரான விஷயம். சோ இந்த மொபைலோட ஸ்டோரேஜ்க்கு அப்புறம் RAM வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டும் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல ஸ்டோரேஜ்க்கு UFS 2.2 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை தவிர்த்து இதுல வேற என்ன பாசிட்டிவா இருக்கு, வேற என்ன நெகட்டிவா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு NFC சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த போன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5.3 தான் வந்து கொடுத்திருந்தா நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்திருக்காங்க. USB 2.0 வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க வித் டால்பி அட்மாஸோட. இந்த போன்ல நம்மளுக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3.5mm ஜாக் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க SD கார்டு ஸ்லாட்டும் வந்து இதுல கிடையாது. சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. சோ அது வந்து ஒன்றும் பெரிய நெகட்டிவான விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா இங்க அதுக்கு பதிலா தான் நம்மளுக்கு 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வேணா அதை ட்ரை பண்ணிக்கலாம். சோ இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8GB RAM வேரியன்ட் வந்து 24000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து வருது. 12GB RAM வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 26000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து வருது. என்ன கேட்டிங்க அப்படின்னா 12GB RAM வேரியன்ட் வாங்குறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க 12GB RAM வேரியன்ட் வாங்கினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் இல்லன்றதுனால. சோ இந்த ஒரு 26000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒர்த்தான மொபைல்ல வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கர்வ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர்லியுமே சரி செல்ஃபி கேமராலையும் வந்து சரி ரெண்டுத்துலயுமே நம்மளுக்கு வந்து 4K சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு மத்த போன் மாதிரி கடமைக்கேன்னு IP ரேட்டிங் வந்து கொடுக்காம இதுல வந்து ஒரு நல்ல IP ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. 6.8 அப்படின்ற IP ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நீங்க போனை தெரியாம தண்ணிக்குள்ள போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் பெருசா டேமேஜ் இருக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு OSம் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க.
ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து கொடுக்கறது பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு. இந்த ஒரு 26,000 பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கார்டு ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 24,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 25K இருக்கு. நீங்கள் ஒரு நல்ல மொபைல் வந்து தேடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற எந்த மொபைலோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்களே சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.